அதுக்கப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா தியரியை கான்செப்ட் படிச்சுட்டு எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணுமா? நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது வேறு, அன்லேர்ன் பண்ணுறது வேறு. நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திரும்ப கற்றுக்க தெரியணும். இப்போ உங்களுக்கு சொல்யூஷனை பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு 100 வழி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்ச அந்த 100 வழி இல்லாமல் 101வது அதில் ஒன்று இருக்கும். உங்களுக்கு உங்கள் பிரெயின் என்ன சொன்னால், தேவையில்லாமல் அந்த 100 பேஸில் யோசிக்காத. அதுக்கப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா தியரியை கான்செப்ட் படிச்சுட்டு எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணுமா? இல்லை கொஸ்டின் பண்ணிவிட்டு கான்செப்ட் வரணும். இது ஒரு நல்ல வேலை ஆஸ்ட் கொஸ்டின். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க. அது எப்படி, நான் ஒன்றுமே படிக்கல, நான் எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணுறது அப்படின்னு. என்ட்ரன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது வேறு, அன்லேர்ன் பண்ணுறது வேறு. நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திரும்ப கற்றுக்க தெரியணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது உங்களுக்கு ஹோம்ஸில் எல்லாருக்குமே தெரியும் V = IR. ஆனால் அதை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி பயன்படுத்தணுன்றது ஒரு சம் போடும்போது தான் தெரியும். நீங்கள் ஒரு ப்ராப்ளமை இனிஷியலாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கான பேனிக் வந்து என்னென்னா, எனக்கு அதை சால்வ் பண்ண தெரியாது. அப்போ எப்படி நான் அதை சால்வ் பண்ண முடியும்? எஸ், யூ டோன்ட் நோ. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு அதில் ஏதோ ஒன்று லைக் V = IR போட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தப்பாக போடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யூ திங்க் அபவுட் இட் ஃபார் 5 minutes. எதுவுமே எனக்கு ஐடியா வரல, இப்போ ஆன்சருக்கு சொல்யூஷனை எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு சொல்யூஷனை பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு 100 வழி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிச்ச அந்த 100 வழி இல்லாமல் 101வது அதில் ஒன்று இருக்கும். நவ் யுவர் பிரெயின் வில் பி லைக், ஓகே, எனக்கு இது இப்போ புரியுது. யூ வில் பி லைக், ஆமாம், இது எனக்கு தெரியும் தானே, இதை ஏன் ஆனால் நான் முன்னாடியே யோசிக்கல. ஸோ வென்எவர் நீங்கள் இதே ஃபார்மேட்டில் இன்னொரு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் பிரெயின் என்ன சொன்னால், தேவையில்லாமல் அந்த 100 பேஸில் யோசிக்காத, யூ நோ தட் ஒன் கரெக்ட் மெத்தட், நீ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு. அந்த லேர்னிங் அன்லேர்னிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் PYQஸை எடுத்த உடனே சால்வ் பண்ணால் தான் கிடைக்கும். நம்ம நிறைய நேரத்தில் நம்மளே என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிறோன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் நான் முதல்ல தியரி படிக்கிறேன், நான் கண்டென்ட்டை படிக்கிறேன், அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு நினைப்போம். பிரச்சனை என்னென்னா, கடைசி வரைக்குமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற தைரியம் நமக்கு வராது. நான் 1 வாரம் படிப்பேன், 1 மாதம் படிப்பேன், 1 வருஷம் படிப்பேன். 1 வருஷம் படித்தாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுற தைரியம் வராது. ஏன்னா நீங்கள் 8th சாப்டர் படிச்சுட்டு இருக்க பார்த்து ஃபஸ்ட்டு சாப்டர் மறந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் ஒழுங்காக படிக்கிறேன், அப்புறம் டெஸ்ட் எழுதுகிறேன். டெஸ்ட்டை எழுதுங்க, எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ, எவ்வளோ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுமோ அப்படி சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் பெட்டராக உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். சார், அதுக்கப்புறம் ஒரு நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தியரி கொஸ்டின் நிறையா இருக்குமா, நியூமெரிக்கல் கொஸ்டின் அதிகமாக இருக்குமா? ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல்ஸ், சரியா? அதுக்கப்புறம் தியரி கொஸ்டின் இன்க்ரீசஸ் பை 2 times, இன்க்ரீசஸ் பை 4 times, அந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? ப்ரொபோர்ஷனாலிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு பேச்சுக்கு V = IR, சும்மா பேசிக்காக ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ V = IRனா அப்போ கரண்ட்டு ட்வைஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வோல்டேஜும் என்ன ஆகணும், ட்வைஸ் ஆகணும். ஏன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். லெட்ஸே நான் ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட் எடுத்துக்கிறேன்னா, அப்போ எனக்கு அங்கே ட்வைஸ் ஆகுதுன்னா இங்கே எனக்கு அதே ட்வைஸாக குறையும், டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீசஸ் பை ½ அந்த லாஜிக். ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்குன்னா, ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். எழுதிட்டு இதில் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, ஸ்கொயரில் இருக்கா, க்யூபில் இருக்கா பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்கொயர்னால் இப்போ ஒரு பேச்சுக்கு நான் ட்வைஸ் ஆகுதுன்னு சொன்னால் அங்கே அது 4 times மாறணும். க்யூப்னா 8 times ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதெல்லாம் இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் தான். ஓகே.